போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வந்த அந்த ஒரு போன் ராமமூர்த்தியின் வாழ்க்கையையே சில நிமிடங்களுக்கு தலைகீழாக மாற்றியது. வீட்டில் வழக்கம் போல அமைதியாக இருந்த நேரத்தில் போன் ஒலிக்க அதை பார்த்த ராமமூர்த்தி சாதாரண அழைப்புதான் என்று நினைத்து எடுத்தார். ஆனால் மறுமுனையில் பேசப்பட்ட வார்த்தைகள் அவரை முழுவதுமாக அதிர்ச்சிக்குள் தள்ளின. பேசிக்கொண்டிருந்த போதே அவரது முகம் வெளிரிப் போனது. கைகள் நடுங்க ஆரம்பித்தன. நெஞ்சை பிடித்துக்கொண்டு அருகிலிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். அதை பார்த்த அறிவுமதி பயந்து போய் உடனே ஓடி சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார். என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டபோது சில நொடிகள் பேசவே முடியாமல் இருந்த ராமூர்த்தி பிறகு மெதுவாக போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து போன் வந்திருப்பதாகவும் அழகுமதியை அங்கே பிடித்து வைத்திருப்பதாகவும் கூறினார். போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் ஒரு அதிகாரியின் சட்டையை பிடித்ததாகவும் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உடனே ஸ்டேஷனுக்கு வருமாறு கூறியிருப்பதாகவும் சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடன் அறிவுமதியின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. காலை கல்லூரிக்கு சென்ற பெண் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் முடிந்தாள் என்ற கேள்வி அவரை வாட்டியது. ஏதோ கணவரை பார்க்க சென்றிருப்பாளோ என்று கவலையுடன் கூறிய அவர் உடனே கிளம்ப தயாரானார். அறிவுமதியை வீட்டிலேயே இருக்கச் சொல்லிவிட்டு ராமமூர்த்தியும் அவரது மனைவியும் அவசரமாக கிளம்பினர். அவர்கள் இருவரின் மனதிலும் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. வழியெங்கும் எந்த வார்த்தையும் சரியாக பேச முடியவில்லை. மகளுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற பயம் மட்டும் அவர்களை வாட்டியது. ஸ்டேஷனை அடைந்தவுடன் அங்கிருந்த நாற்காலியில் அமைதியாக உட்கார்ந்திருந்த அழகுமதியை பார்த்ததும் இருவருக்கும் ஒரு பக்கம் நிம்மதியும் இன்னொரு பக்கம் கோபமும் வந்தது. மகள் உடல் நலமாக இருந்தாலும் அவள் அந்த சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து மனமுடைந்தனர். அழகுமதி அவர்களை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். உடனே அவளது அம்மா கோபத்துடன், உன்னை பெற்று வளர்த்ததற்காக எத்தனை இடங்களில் நாங்கள் தலைகுனிய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். நேற்று மாமனார் வீட்டில் அவமானம், இன்று போலீஸ் ஸ்டேஷனில் அவமானம் என்று வேதனையுடன் கூறினார். ஆனால் அந்த வார்த்தைகளின் பின்னால் இருந்தது கோபம் அல்ல, பயம் என்பதை அழகுமதி நன்றாக உணர்ந்தாள். அப்போது ராமமூர்த்தி நேராக உள்ளே சென்று அதிகாரியிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் உள்ளே சென்றதும் அங்கே இருந்த சுரேஷை பார்த்தார். முகத்தில் எந்த மென்மையும் இல்லாமல் நின்றிருந்த சுரேஷ் அவர்களை பார்த்ததும் இன்னும் கடுமையாக மாறினார். உங்கள் மகள் எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறாள் என்று தொடங்கிய அவர் போலீஸ் அதிகாரியிடம் மரியாதையற்ற முறையில் பேசியதாகவும் அதன் காரணமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறினார். ராமமூர்த்தி எவ்வளவு அமைதியாக பேச முயன்றாலும் சுரேஷ் அதை ஏற்க தயாராக இல்லை. என்ன இருந்தாலும் அவள் உங்கள் மனைவிதானே என்று ராமமூர்த்தி சொன்னபோது அதற்கு சுரேஷ் கொடுத்த பதில் இன்னும் கொடுமையானது. மனைவி என்ற பெயருக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை என்று கூறிய அவர் சட்டத்திற்கு எதிராக நடந்தவராக மட்டுமே அவளை பார்க்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் ராமமூர்த்தியின் மனதை குத்தின. மகளின் திருமண வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றுவிட்டது என்பதை அவர் அப்போது முழுமையாக உணர்ந்தார். அந்த உரையாடலுக்குப் பிறகு ராமமூர்த்தி மீண்டும் அழகுமதியிடம் வந்தார். மகளின் முகத்தை பார்த்தவுடன் அவருடைய குரல் தளர்ந்தது. உனக்கு எதுவும் ஆகவில்லையே என்று கேட்டார். அதற்கு அழகுமதி உறுதியான குரலில், நான் நன்றாக இருக்கிறேன் அப்பா என்று சொன்னாள். ஆனால் அநியாயத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது என்றும் கூறினாள். யார் வேண்டுமானாலும் பொய் புகார் கொடுக்கட்டும், நான் உண்மைக்காக நிற்பதை நிறுத்த மாட்டேன் என்றாள். அந்த உறுதியான வார்த்தைகள் ராமமூர்த்தியை பெருமைப்பட வைத்தன. ஆனால் அதே நேரத்தில் அந்த உறுதி அவளை இன்னும் பெரிய பிரச்சினைக்குள் தள்ளிவிடுமோ என்ற கவலையும் அவருக்கு இருந்தது. அங்கே இருந்த சில போலீசார் கூட அந்த உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அழகுமதி மட்டும் எந்த பயமும் இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் வெளியே வந்த சுரேஷ் மீண்டும் கோபமாக பேச ஆரம்பித்தார். உங்கள் மகளுக்கு அளவுக்கு மீறிய திமிர் வந்துவிட்டது என்று கூறினார். அதை கேட்ட ராமூர்த்தி அமைதியை இழந்தார். ஒரு அப்பாவின் முன்னால் அவரது மகளை அவமானப்படுத்தும் வார்த்தைகள் பேசப்பட்டபோது அவர் அமைதியாக நிற்க முடியவில்லை. இருந்தாலும் அவர் மரியாதையுடன் பேச முயன்றார். தயவுசெய்து அவளை விடுங்கள் என்று கேட்டார். ஆனால் சுரேஷ் அதை கேட்கவே இல்லை. இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்றால் உங்களுக்கும் பிரச்சனை வரும் என்று மிரட்டினார். அந்த மிரட்டல் ராமமூர்த்தியை பயமுறுத்தவில்லை, மாறாக அவர் மனதில் இருந்த கோபத்தை வெளிக்கொண்டு வந்தது. அதிகாரம் இருந்தாலே மனிதர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைப்பது தவறு என்று அவர் நேராக கூறினார். அழகுமதியும் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கவில்லை.
ஒரு நேர்மையான அதிகாரி என்றால் புகார் கொடுக்க வந்தவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல, மக்களுக்கு உதவுவதற்காக தான் அந்த பதவி இருக்க வேண்டும் என்றும் சொன்னாள். அவளிடம் ஆதாரம் என்ன என்று சுரேஷ் கேட்டபோது அவள் பயப்படவில்லை. ஆதாரம் இல்லை என்று ஒப்புக்கொண்டாள். ஆனால் உண்மையை மறுப்பதில்லை என்றும் கூறினாள். அந்த நேர்மையான பதில் அங்கே இருந்த பலரையும் சிந்திக்க வைத்தது. சில சமயம் உண்மை பேசுபவர்களிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்காது. ஆனால் அவர்களின் குரலில் இருக்கும் நம்பிக்கைதான் மிகப்பெரிய ஆதாரம் என்பதை காட்டும் விதமாக அழகுமதி பேசினாள். அப்போது ராமமூர்த்தி ஒரு புதிய முகத்தை காட்ட ஆரம்பித்தார். இதுவரை சமாதானமாக பேசிக் கொண்டிருந்த அவர் இனி ஒரு அப்பாவாக பேசப் போகிறேன் என்று முடிவு செய்தார். என் மகளை முதலில் திருத்துங்கள் என்று சொல்லும் முன் அவள் என்ன தவறு செய்தாள் என்பதை நிரூபியுங்கள் என்றார். அவள் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டாள் என்று சொல்கிறீர்கள். அதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நேராக கேட்டார். சிசிடிவி பதிவு இருக்கிறதா என்று கேட்டதும் சுரேஷ் சில நொடிகள் அமைதியாகிவிட்டார். ஏனெனில் அந்த கேள்விக்கு அவரிடம் தெளிவான பதில் இல்லை. அந்த அமைதியே அங்கே இருந்தவர்களுக்கு பல விஷயங்களை புரிய வைத்தது. அதன் பிறகு ராமமூர்த்தி பேச ஆரம்பித்த வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின. என் மகளை நான் நம்புகிறேன் என்றார். அவள் சிறு வயதிலிருந்து எப்படி வளர்ந்தாள் என்பது எனக்கு தெரியும் என்றார். பொய் சொல்லவும் மற்றவர்களை காயப்படுத்தவும் நான் அவளை வளர்க்கவில்லை என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அழகுமதியின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனெனில் இதுவரை பலரால் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் தனது அப்பா மட்டும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன்னை நம்புகிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய பலம் அவளுடைய பெற்றோரின் நம்பிக்கையே என்பதை அந்த தருணம் நிரூபித்தது. ராமமூர்த்தியின் மனதில் பல வருடங்களாக அடங்கி கிடந்த வருத்தங்களும் அப்போது வெளிவந்தன. இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்ததுதான் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என்று கூறினார். நல்ல குடும்பம் என்று நம்பி மகளை ஒப்படைத்தோம். ஆனால் அவள் அனுபவித்த வேதனைகளை இப்போதுதான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட அவரது மனைவி கூட அதிர்ச்சியடைந்தார். ஏனெனில் இதுவரை மகளை சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்த ராம்மூர்த்தி இப்போது முற்றிலும் மாறியிருந்தார். மகளின் கண்ணீரை பார்த்த பிறகு அவர் எடுத்த முடிவு இது. சுரேஷ் தொடர்ந்து மிரட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது ராமமூர்த்தி பின்வாங்க தயாராக இல்லை. நீங்கள் எங்கள் மீது வழக்கு போடுங்கள் என்றார். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மீது நாங்களும் புகார் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்று கூறினார். கட்டாய திருமணம் முதல் பல அநியாயங்கள் வரை அனைத்தையும் அவர் பட்டியலிட்டார். இதுவரை அமைதியாக இருந்த உண்மைகள் வெளிவந்தால் யார் சிக்குவார்கள் என்பதை யோசித்துப் பாருங்கள் என்றார். அந்த வார்த்தைகள் சுரேஷின் நம்பிக்கையை குலைத்தன. அவர் முகத்தில் இருந்த தைரியம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அந்த வாக்குவாதம் உச்சத்தை எட்டியபோது சுரேஷ் கோபத்தில் எல்லை மீறினார். ராமமூர்த்தியை நோக்கி கை உயர்த்திய தருணம் அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு கணத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் ராமமூர்த்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமல்ல, தனது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவும் முனைந்தார். அவர் கொடுத்த அந்த ஒரு அறை அங்கே இருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. அது வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, பல மாதங்களாக மகள் அனுபவித்த வேதனைக்கான ஒரு பதில், பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த ஒரு அப்பாவின் கண்ணீரின் சத்தம். அதன் பிறகு ராமூர்த்தி சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஆழமானவை. ஒரு நல்ல மகனாக இருப்பது மட்டும் போதாது, நல்ல கணவராகவும் இருக்க வேண்டும் என்றார். மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒருவன் எந்த பதவியில் இருந்தாலும் வாழ்க்கையில் தோல்வியடைவான் என்றார். அதிகாரம் மனிதர்களை உயர்த்தலாம், ஆனால் மனிதத்தன்மை இல்லையெனில் அந்த உயரம் நீடிக்காது என்றும் கூறினார். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த பலரின் மனதிலும் எதிரொலித்தன. அழகுமதி தனது அப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். இதுவரை தன்னை பாதுகாக்க முடியாமல் தவித்த மனிதர் இன்று தனது முன்னால் ஒரு மலையாக நின்றிருந்தார். அவளுக்கு பெருமையும் வேதனையும் ஒன்றாக வந்தது. அப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்றாள். இந்த திருமணம் எப்படி நடந்தது என்பதையும் அவர்கள் எதிர்கொண்ட அழுத்தங்களையும் நினைவுபடுத்தினாள். நடந்த தவறுகளுக்காக பெற்றோர்கள் தங்களை குற்றவாளிகளாக நினைக்க வேண்டாம் என்றும் கூறினாள். இறுதியில் அவர்கள் மூவரும் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தனர். ஆனால் கிளம்பும் முன் அழகுமதி சுரேஷை பார்த்து கடைசி முறையாக பேசினாள். அதிகாரம் என்பது மக்களை காப்பாற்ற பயன்படுத்தப்பட வேண்டும், அச்சுறுத்த பயன்படுத்தப்படக்கூடாது என்றாள். புகார் கொடுக்க வந்தவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்றும் கூறினாள். தன் மீது கொடுக்கப்பட்ட புகாரை திரும்ப பெற்றதற்காக வருந்துவதாகவும் இனி உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வரப்போகிறேன் என்றும் சொன்னாள்.
அவர்கள் சென்ற பிறகு அந்த வீட்டில் இன்னொரு புயல் உருவானது. நடந்த விஷயங்களைக் கேட்ட ராஜலட்சுமியும் ராகவனும் அதிர்ச்சியடைந்தனர். சுரேஷ் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறியபோது அவர்கள் கோபமடைந்தனர். ஆனால் மலர் மட்டும் அமைதியாக இருக்கவில்லை. நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தவறான புரிதல்களும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் தான் என்று கூறினாள். அழகுமதி செய்திராத விஷயங்களை செய்ததாக கூறியதால் தான் இன்று இந்த நிலைமை வந்துள்ளது என்றாள். அவளது வார்த்தைகள் அந்த வீட்டில் இருந்தவர்களை சிந்திக்க வைத்தன. முடிவில் அனைவரும் தங்கள் தவறுகளை உணர ஆரம்பித்தாலும் சுரேஷின் மனதில் இருந்த அகம்பாவம் மட்டும் இன்னும் முழுவதுமாக உடையவில்லை. உண்மை தன் முன்னால் நின்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. ஆனால் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் அங்கே ஏற்பட்டிருந்தது. அழகுமதி தனது பெற்றோரின் நம்பிக்கையுடன் புதிய போராட்டத்திற்கு தயாராகியிருந்தாள். ராமமூர்த்தி தனது மகளுக்காக எந்த அளவுக்கும் செல்ல தயாராக இருந்தார். மறுபக்கம் சுரேஷ் தனது முடிவுகளின் விளைவுகளை